You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த நாளை தந்து இந்த நாளின் மாலை நேரத்தில் இந்த வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து சுவிசேஷத்தை நாம் தியானிக்கவும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபைகளை நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வசனத்தை விளக்கி கொடுக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் தொடர்ந்து இருக்கிறார்கள். தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் விளக்கும் போது ஏராளமான காரியங்களை புரிந்து கொள்ளவும் ஒருவருக்கு ஒருவர் வரக்கூடிய வெளிப்பாடுகளை நாங்கள் பகிர்ந்து அறிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளுகிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரவும் தேவன் உதவி செய்கிறார். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வரை 66 வசனங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம். நடந்த எல்லா காரியங்களிலும் தேவன் என்ன செய்தார் என்பதை தொடர்ச்சியாய் நீங்கள் ஒருவேளை இந்த எபிசோட் தான் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற எபிசோடுகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை ஆண்டவர் எப்படி விளக்கியிருக்கிறார் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், நாம் இந்த உபதேசத்தில் நிலைத்து இருக்கும் போதுதான் கிறிஸ்து வரும்போது நாம் அவரோடு கூட கடந்து போக முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டின் காரியங்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ரொம்ப முக்கியமானவைகள். அவைகளை தியானியுங்கள், வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், வசனத்தின்படி நடங்கள். அப்போது வசனமானவர் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட இணைக்கப்பட முடியும். இந்த நாளிலே 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க விளக்க போறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தின் துவக்கமும் முடிவும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதனுடைய முடிவு முக்கியம். ஆரம்பம் கேள்வியா இருக்கும், அற்பமா இருக்கும், ஆனா முடிவில் தான் அதனுடைய விசேஷங்கள் வெளிப்படும். மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரம் பார்க்கும்போது ஆபிரகாம் என்று தொடங்கி அந்த சந்ததி முழுவதும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி முதல் அதிகாரம் சொல்லுகிறது. 27ஆம் அதிகாரம் மத்தேயுல பார்க்கும்போது அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரம் அதனுடைய முடிவு வெற்றியா தோல்வியான்னு பார்க்கும்போது வெற்றியின் உச்சகட்டத்தை பார்க்கிறோம். அதில் என்ன குறிப்பாக இதில் சொல்லப்பட்டது என்ன, அநேக காரியம் நம்ம பார்க்கும்போது அதில் ஒன்று, ஆண்டவர் அவர் உயிரோடு எழுந்தார், பிறந்தார், இடையில வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சத்துரு நினைச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பரலோக திட்டத்தை நாம ஒன்றில்லாத பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சான். அதற்கு ஆட்களை பயன்படுத்தி பண்ணான். ஆனால் அது நடக்காது. உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது. இப்போ கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்த உபதேசத்தை நாங்கள் பண்ணுறோம். பல திருச்சபைகள் இருக்கு, ஊழியங்கள்லாம் இருக்கு. அதனுடைய முதுகெலும்பே இந்த 28ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அவர் உயிரோடு எழும்பாவிட்டால் இந்த போதனைகளை நாங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2000 வருடமாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிறதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். முதல் வசனம், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஓய்வு நாள் முடிந்து அப்படின்னு சொல்லும்போது ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே தொடங்கிடுவாங்க யூதர்கள். அப்போ அவங்க தொடங்கும் போது ஓய்வு நாள் அப்படின்னு வரும்போது அதை அவங்க சனிக்கிழமை, நம்ம கணக்குப்படி சனிக்கிழமை தான் அவங்க அதை பயன்படுத்துவாங்க.
அப்போ வாரத்தின் முதல் நாள் அப்படிங்கும்போது ஞாயிற்று கிழமை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமையை தான் இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம இதில் சண்டே விடுமுறை நாட்களாக வச்சுருக்காங்க. அந்த விடுமுறை நாட்களை தான் நாம் என்ன ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், முதல் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் அப்போ அவர் உயிரோடு எழுந்தாருங்கிறதுனால தான் அதை நாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நாட்களாக, 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார், அந்த முதல் நாள் வரும்போது ஓய்வு நாளாகவும் இருக்குது, அதை நாம் ஆண்டவருக்கு அந்த நாளை கொடுத்து ஆராதிக்கலான்னு நம்முடைய முன்னோர்கள் அதை செய்து தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அது விடிந்து வரும்போது மரியாள், மகதலேனா மரியாள் யாருன்னா 7 பிசாசு இந்த பெண்மணிக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அவங்க சுகமாக்கப்பட்டிருக்காங்க. 7 பிசாசு போனதுனால நன்றி கடனா அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நன்மை பெறும்போது அவருக்கு நன்றியா இருக்கணும் என்பது. இப்ப நாமெல்லாம் ஏன் இந்த ஊழியத்தை செய்யறோம்? பாவத்தில் கிடந்தோம், சமாதானம் இல்லாம, இயேசுவானவரை கேள்விப்பட்டோம், அவர் உயிர்த்தெழுதலின் வல்லம் எங்களை சந்தித்தது, வித்தியாசம் தெரிந்தது. முன்பு உள்ள நம்பிக்கைக்கும் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையின் மாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால தான் அப்ப எது நல்வழி நல்லதுன்னு தெரியுது, அதுல தான் வாழணும், இதுல நாமும் காத்துக்கொள்ள முடியும், பிறருக்கும் நல்வழி காட்ட முடியுங்கிற ஒரு சந்தோஷத்தின் வழி, தெளிவான வழி இருந்ததுனால தான் இதை நாம பின்பற்றினோம். நம்மளை யாரும் கட்டாயப்படுத்தல. அதே போல நன்மை பெற்றவர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. மரியாள் அவங்கள பத்தி சொல்லி இருக்கு. அவங்க அங்க பார்க்க வந்தாங்க. வந்த போது வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. 2ஆம் வசனத்துல, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். குறிப்பா இதுல நாம பார்க்கும்போது பொதுவா என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்தது உண்மைதான், மரணத்தோடு முடிந்தது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மார்க்கு 15:16-3 நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கு 16:3 இவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆயிடுச்சு ஆண்டவர் இயேசுவை குறித்த அந்த அதிகாலையில் போகும்போது அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கிட்ட போய் கேட்கறது, என்ன சொல்றதுன்னு 16:3 நாம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு தூதன் அந்த இடத்துல தள்ளின விஷயங்கள்லாம் பார்க்கிறானா, ஏற்கனவே ஆண்டவர் பல முறை அவர் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொன்னாரு. மத்தேயு 16:21 சொன்னாரு, 17:23 சொல்லியிருக்காரு, 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, 26ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. 4 முறை. அப்போ ஒரு காரியத்தை நிலைவரப்படுத்துமானால், உண்மை என்று நிரூபிக்க வேண்டுமானால் 2 அல்லது 3 சாட்சிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த மத்தேயுல மட்டும் ஆண்டவர் இயேசுவின் வாயிலேயே 4 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை அவங்க நம்பல. அன்றைக்கும் அந்த நிலைதான், இன்றைக்கும் பல முறை உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் போது ஜனங்க நம்புவதில்லை, நம்பல. அப்ப அந்த நிலையில் தான் இவங்க இந்த இடத்துல யோசித்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்க வந்தாங்க, மரித்த இயேசுவை பார்க்க வந்தாங்க. ஆனா அவர் உயிர்த்த இயேசு உயிரோடு இருக்கும்போது உயிரோடு எழுவன் சொன்னார், உயிர்த்த இயேசுவை அவங்க பார்க்கவில்லை. ஆனால் இங்க காரியம் வித்தியாசமாய் மாறுகிறது. 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு தூதன் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அது அந்த கல்லறைக்குள்ள வைத்த பிறகு இவர்கள் போய் அந்த இடத்துல பேசி ஒரு கல்லை புரட்டி காவல் போட்டு அதை சங்கிலியால கட்டி வச்சோம். ஒரே ஒரு தேவதூதன் அதை புரட்டி தள்ளி அது மேல உட்கார்றான். பரலோக வல்லமை. ஆமா, தேவனுடைய வல்லமைக்கு முன்னால உலகத்தின் 1000 வல்லமை வந்தாலும் தெய்வீக வல்லமையை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் இவர். அன்றைக்கும் அதே வல்லமைதான், இன்றைக்கும் அதே வல்லமைதான், அதிகாரம் படைத்த தேவன். அதை நம்பும் போது நமக்கு இன்னும் ஒரு பலன் வருகிறது. 3ஆம் வசனம் பாருங்க, அந்த தூதனுடைய நிலை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு.
பரலோகத்தோடு தொடர்புள்ளவங்களுடைய செயல் பூமிக்குரிய கண்ணோட்டத்தோடு இருக்காது. பரலோக தொடர்பில் இருக்கிறவங்க பூமிக்குரிய மனுஷனுடைய பார்வை, மனுஷனுடைய செயல்களுக்கு ஏற்றபடி இருக்காது. அது முற்றிலும் வித்தியாசம். ஏன் சொன்னா, இங்கே இருள் நிறைந்த உலகம், அங்கே வெளிச்சமானது. இங்கே மற்ற பாடுகள், வேதனைகள், பிசாசின் தந்தரத்தோடு ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. பரலோகத்துல பரம தேவன் பிரகாசத்தை கொடுக்கிற ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறதுனால அந்த பிரகாசத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவங்களுடைய செயல் வித்தியாசமா இருக்கும். அந்த தூதனின் நிலை என்னன்னு சொன்னா, அவனுடைய ரூபம் மின்னலை போல. மின்னலின் தன்மை நமக்கு தெரியும், எவ்வளவு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது என்று. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. அதான் சொன்ன, வெண்மை என்பது பரிசுத்தம். பரிசுத்தம் ஏன்னா அவங்க பரிசுத்தமான தேவ பிரசங்கத்தில், பரிசுத்த நகரம், பரலோக ராஜ்யம், பரிசுத்த தேவன் இருக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து கீழே வர்றவங்க பாவ சாயல், பாவ செயல் ஒண்ணுமே இருக்காது. அது வித்தியாசமான அனுபவம். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல ஏற்கனவே கல்லறைய பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. பிலாத்து கிட்ட போனாங்க, பிலாத்து நல்லா பதிலடி கொடுத்தார். இப்ப இவங்க சுயத்தோடு வந்து இவங்க ஒரு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் தேவனுடைய வல்லமைக்கு முன்னால உலகத்துல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அவங்க அந்த தூதன் வந்த உடனே பயந்து போய் விழுந்தாங்க. 5ஆம் வசனம், தூதன் அந்த ஸ்திரீகளை, செத்தவங்களை போல விழுந்தவங்க வேற, நின்று கொண்டு இருக்கிறவங்க வேற. செத்தவங்களை போல விழுந்தவங்க அவனுடைய ஆட்கள், ஆனால் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, அவர்களோ விழுந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். 20ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல 7-8 வசனம். ஓகே, அப்போ அந்த பதில் யாருக்கு போகுது? தேவனை அறியாத மக்களுக்கு செய்தி போகவில்லை. தேவனை அறிந்து தெய்வீக நோக்கத்துக்காக ஆயத்தத்தோடு ஆர்வத்தோடு வந்தவர்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தி, ஒரு உயிரோட்டத்தின் செய்தி கடந்து போகிறது. என்ன தெரியுமா? அந்த தூதன் ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அப்போ தேவனோடு இருக்கிறவர்கள் இருந்த தூதனுக்கும் அந்த ஒரு மனுஷனுடைய எண்ணம் என்னன்னு தெரியுது. ஆண்டவர் தான் ஒருத்தவங்க உள்ளத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிறது இல்ல. தேவனோடு இருக்கிறவங்களும் அவங்களுடைய செயல்களை புரிந்து கொள்ள, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது, அதனால பயப்படாதீங்க. என்ன தெரியுமா? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். வந்து பாருங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார் 4 இடத்துல, சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். வந்து பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல, சீக்கிரமா போங்க, இனி காலம் இல்ல, இன்றைய காலம், ரொம்ப சீக்கிரமா போய் எல்லாருக்கும் வருகையின் நாட்களை சொல்ல வேண்டிய காரியம். இந்த நாட்களில் எல்லாருமே வேகமா சீக்கிரமா போய் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாருங்கிற செய்திய விழிப்போடு சொல்ல வேண்டும். ஆனால் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன இயேசு உயிரோடு எழுந்தார். ஏன்னா முடிஞ்சு போச்சு உலகம், சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இயேசுவை பின்பற்றினவங்க நம்பிக்கைலாம் ஒண்ணு இல்லாத போயிடுச்சுன்னு யோசித்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு நல்ல உயிரோட்டம் உள்ள செய்தி என்ன? சீக்கிரமா போய் சொல்லுங்க, அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார், இயேசு எழுந்தார்னு போய் சொல்லு என்று. யாருக்கு சொல்லணுமா? சீஷர்களுக்கு சொல்லுங்க. இந்த சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னாரு. மரணம் இந்த ஸ்திரீகளுக்கு சொல்லல, ஆனா நீங்க போயிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே காண்பீர்கள் என்று சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களை அறிவிக்க, கடைசியா முடிக்கிற ஒரு வார்த்தை என்ன? அன்றைக்கும் அவசர செய்தி, இன்றைக்கும் அவசர செய்தி. அதனால அன்னைக்கு அவங்க அந்த காரியத்தை சொன்னாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாம இது இனி காலம் செல்லாது, சொல்ல வேண்டிய செய்திய சொல்லி ஜனங்களை விழிப்பாக்கணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தப்பட வேண்டும். அப்ப
இந்த முதல் பகுதியில் 28ஆம் அதிகாரம் முதல் பகுதியில இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை, அதாவது அவர்கள் பிலாத்திடத்தில் போய் சொல்லுகிறார்கள், பிலாத்து நீங்களே போய் காவல் காத்துங்கன்னு சொல்லிட்டாரு. போன அதிகாரத்தில் நாம் அதை தியானம் பண்ணினோம், இல்லை போன பதிவில் அது போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிற வேளையில இயேசு குறிப்பாய் உயிர்த்தெழுதலை குறித்து 4 இடங்களில் சொல்லியிருக்கிற வசனத்தின் ஆதாரத்தோடு கூட பாஸ்டர் அவங்க ஏற்கனவே தியானித்த காரியங்களை திரும்பமாய் உங்களுக்கு முன்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன காரியத்தை அந்த இடத்துல நிறைவேற்றி அவர் உயிரோடு கூட எழுந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கல் புரட்டப்பட்டது, அங்க கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்பட்டது, எல்லாம் அங்க நின்று கொண்டிருந்தவர்கள் அவர்கள் செத்தவரை போல விழுந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற வந்த உணர்வோடு கூட அவரோடு கூட இருந்தவர்கள் வந்தபோது அவர்கள் நின்றார்கள். நின்று அங்கு இருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டு அனைக்கும் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது, வேகமாய் போய் சொல்லுங்கள் என்று. அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் செய்தியாக இருந்தது. ஆனால் இப்போது சொல்லப்படுகிற செய்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீண்டுமாய் வரப்போகிறார் என்ற செய்தி. அவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில் மெல்கிசேதேக்கு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் காரியங்கள் என்னவா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னான நிகழ்வுகளை ஒவ்வொரு வேத பகுதியிலேயும் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குரிய 40 நாட்களிலே, இயேசு உயிர்த்தெழுந்த 40 நாட்களிலே இருந்த அந்த நாட்களிலே 11 இடங்களுடைய பதிவு மாத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 சம்பவங்கள் மாத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 40 நாட்களில் அவர் இருந்த இடங்களிலே அநேக பிரத்யட்சமாக அவர் இருந்து அநேக நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனால் வேதத்தில் அது லிமிட்டா எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, சீஷர்கள் எழுந்து இந்த 7ஆவது வசனத்துல நம்ம ஐயா பேசினாரு, அதை தொடர்ச்சியா நான் கொஞ்சம் டச் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிடுறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த அந்த விதத்துல வரிசையாக இருந்திருக்க வேண்டும். ஆனா சில வரிசைகள் முன்னும் பின்னமாக வருகிறது. முதலாவது அங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். 2வதாக நம்ம அதாவது கீழே வரும்பொழுது பின்னர் மகதலேனா மரியாள் இல்லாமல் கல்லலிருந்து திரும்பி வந்த பெண்ணுக்கு தேவன் காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக மத்திய 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் இருக்க பின்னர் பேதுருவுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார், காட்சி கொடுக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல எம்மாவூருக்கு சென்ற சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். இத ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க சீக்கிரமா போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு இல்லையா? அந்த சீக்கிரமா போய் சொல்லுங்கள் என்ற அந்த சொல்லுகிற அந்த நாட்களில இடைப்பட்ட வேலையில அநேகருக்கு ஆண்டவர் போய் காட்சி கொடுக்கிற அந்த சம்பவங்கள் காணப்படுகிறது. மறுபடியும் பின்னர் 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்கு எருசலேமிலே சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். இது யோவான் 20ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மறுபடியும் யோவான் 20ஆம் அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும் பார்க்கும்போது பின்னர் கலிலேயா கடலில் இருந்த 7 சீடர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது கலிலேயாவில் மலையின் மேல் இருந்த பொழுது சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மத்திய 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரே நேரத்துல 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது பின்னர் யாக்கோபுக்கு அவர் காட்சி கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இறுதியாக ஒலிவ மலையில் இருந்த 11 அப்போஸ்தலர்களுக்கும் அவர் பரமேறுகிற பொழுது காட்சி கொடுக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50லிருந்து 51, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. அவர் 40 நாட்களில் இந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலருக்கு தோன்றினபடியினால் அநேக பதிவுகள் அவர் எங்கெங்கெல்லாம் தோன்றினார், என்னென்னலாம் செய்தார் என்று சரியாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த 11 சம்பவங்கள் மாத்திரம் இந்த இடத்துல அவர் உயிர்த்தெழுந்த இயேசு இங்கெல்லாம் வந்தாரு, இவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு, இவர்களோட பேசிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த செய்தி, இயேசுவை கண்ட அந்த சகோதரிகள் 8வது வசனத்தில் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு அவர்கள் புறப்பட்டு போய் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினாங்க. இயேசுவை கண்ட மாத்திரத்துல ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு சந்தோஷம் காணப்பட்டது.
இது சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அந்த களி கூறுதலில் கூட சந்தோஷப்படுறதுல என்னன்னா ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருக்கணும். இன்றைக்கு இது சபையில அநேகருக்கு இல்லை. ஆண்டவர் சமூகத்துல எப்படி நாம் இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயமும் நடுக்கமும் இல்லாத ஆராதனைகள் குறைமா இருக்கு. சில நேரத்துல பிரேயர் பண்றோம். பிரேயர் யார்கிட்ட பண்றோம்? ஆண்டவர் கிட்ட. பாக்கெட்ல கை ஒண்ணு பண்ணலாமா? ரெஸ்பெக்ட் இல்ல. அதாவது சில பேருடைய சுவாபம் அதெல்லாம் தான் கொண்டு வரும். ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற நபர் யார் என்பதை தெரிந்து நம்ம பேசுகிறோம். எவ்வளவு பணிவு இருக்கணும் அதுக்கு. அந்த டைம்ல பாக்கெட்ல கை ஒட்டுன்னு இருக்கிறது, பபிள்கம் மென்னினே பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான காரியம் இல்லை. சுவற்றில் அப்படியே சாஞ்சி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பர்சனலாக ஆண்டவர் கூட இருக்கிறது, அது எப்படி பேசுறீங்களோ, அது எப்படி பழகுறீங்களோ, அது உங்களுடைய இது. ஆனால் பப்ளிக் அப்பியரன்ஸ் நம்ம மற்ற இடத்துல போகும்போது நம்ம பேச வேண்டிய ஒரு இது இருக்கு. ஸோ அதனால ஜெபிக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கு. சொல்றாரு, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? இப்போ அவர் சில பேர் என்னன்றவாங்கன்னா, அவர் நம்முடைய அப்பா கிட்ட எப்படின்னா பேசலாம்னு சொல்லிடுவாங்க. தட் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ். அப்பா கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய கனம் இல்ல. அப்பா கிட்ட வந்து வீட்டுல இருக்கிற முறை வேற, ஆமா, வெளியே நடந்து கொள்ள வேறையும் முறை வேற, ஆமா. அதனால அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒரு மாம்சிக்கு அப்பாவுக்கு அந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறோம்னா, இவர் தான் எல்லாமே நமக்கு சர்வ வல்லமை கொடுக்கிற ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஆமா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோட அவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. யோவான் 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷருங்க பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இப்படி சொல்லி தமது கையும் விலாவையும் ஏற்பட்ட காயங்களை காட்டுறாரு. நான் தான், ஆவேசம் இல்ல, ஆவி இல்ல, நான் தான் என்று உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கும் பொழுது சீஷர்கள் அவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்போ இந்த சந்தோஷ செய்தியை இந்த சகோதரிகள் சொல்ல அறிவிக்க ஓடுகிற பொழுது 9வது வசனத்துல அவர்கள் அறிவிக்க ஓடுகிற பொழுது அவர்களுக்கு அவர் எதிர்பட்டு வாழ்க, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் பேசுறார் பாருங்க 10வது வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இப்ப யாரை இங்க ஆண்டவர் சகோதரர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, தம்முடைய சீடர்களை அவர் சொல்றார். ஆமென். அன்பா இருக்கிற சீஷர்களை பார்த்து தான் சகோதரர் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம வேதத்துல இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 48, 49வது வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு உன் தாயார் வந்திருக்கிறாங்க, உன் சகோதரன் வந்திருக்கிறாங்க சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றார், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தமது கையை சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. உன்னை பாக்குறதுக்கு தாயாரும் உன்னுடைய சகோதரர்கள் வெளியே வந்திருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் சீஷர்களுக்கு நேராக கையை நீட்டி, இவர்கள் தான் என் தாய், இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார். அப்போ இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 48, 49வது வசனத்துல, வசனத்தை கேட்கிறவர்கள் தான் என் சகோதரர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்களுக்கு தான் போய் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்போ எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல ஹீப்ரூஸ் 2:11-12 நம்ம பார்க்கும்போது, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். பரிசுத்தம் பண்ணுகிறவர்கள் தேவனை தேர்வுகளை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து உம்மை பாடுவேன். அப்போ சகோதரர்கள் மத்தியிலே 133ஆம் சங்கீதம் சொல்லு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். யாரு சகோதரர்னா,
இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் சகோதரர்கள், சீஷர்கள். அவங்க தான் இயேசுடைய சீடர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள், அவங்க கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், கலிலேயாவுக்கு அவங்க போவாங்க, அங்கே என்னை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அதை அறிவித்தார்கள். என்ன நடந்தது? ஒளிமயமான அந்த தூதனை, வெண்வஸ்திரம் கடித்த தூதனை கண்ட போது ஜான் பீட்டர் பேசினாங்க, செத்தவனை போல அவர்கள் செத்தவர்களை போல மாறினார்கள். என்ன நடக்குதுன்னு தெரியாது, மரிச்சவர்களை போல நிலைமை அவர்களுக்குள்ள வந்தது. அப்போதுதான் தேவனுடைய தூதன் பேசுகிற சத்தம், இவங்க பேசுற சத்தம் எல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க. நடந்த எல்லாவற்றையும் இவங்க ஆசாரியர்களுக்கு சொல்றாங்க. அப்ப சொன்ன மாத்திரத்துல இவங்க ஏற்கனவே எதுக்கு காவல் போட்டாங்கன்னா, இயேசுடைய சீடர்கள் இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது ஒளித்து வைத்து விட்டு அவர் உயிர் தெழுந்தார் என்று இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவன் உயிரோ இருக்கும்போது இவன் இயேசு இப்படிதான் பிரசங்கம் பண்ணான், அதனால இவங்க சீஷருங்க இந்த மர்மமான காரியங்களை செய்வாங்க என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? பிரகாசமுள்ள தூதன் வந்த பொழுது அந்த கல்லை தள்ளி அது மேல அவன் உட்கார்ந்தான். இதை கண்ட மாத்திரத்தில் இவர்கள் செத்தவர்களை போல ஆனார்கள். வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறது, செத்தவர்களை போல மாறினார்கள். அப்ப பாருங்க, இந்த உண்மையை மறைப்பதற்கு இவங்க ஒரு பொய்யை சொல்றாங்க. என்ன பொய்னா, நாங்க அசந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, இந்த பொய்யை நீதிபதி கேட்டா கூட அவங்கள புடிச்சிருவான் ஈஸியா. இயேசுவின் சரீரத்தை அவங்க சீசருங்க எடுத்துக்கொண்டு போய் விட்டாங்க. தூங்குறவனுக்கு எப்படி தெரியும் இது? பொய் சொல்றவனுக்கு, பொய் பேசுறவனுக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா பொய் பேசக்கூடாது. ஏன்னா காலையில என்ன சாப்பிட்ட, அவங்க கஞ்சி குடிச்சிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நான் பிரியாணி சாப்பிட்டேன். இன்னொருத்தர் ஒரு மணி நேரம் கழிச்சு என்னங்க சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். ஏன்னா பொய் மாறினே இருக்கும். நான் கஞ்சி தான் குடிச்சேன், நான் கஞ்சியே உண்மையா பேசினா உண்மையா இருக்கும். ஏன்னா பிரிஸ்டேஜுக்கு கஞ்சி குடிச்சோன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாங்கன்னா, அந்த பொய் காலையில இன்னொருத்தர்கிட்ட என்ன சாப்பிட்டேன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்காது கண்டிப்பா. ஆகினால இவங்க என்ன தூங்கி நிற்கிறவனுங்க இயேசுவின் சடலத்தை சீசர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று பணத்தை வாங்கி உண்மையை மெயின்டைன் பண்ண முடியும், பண்ணவே முடியாது. தங்களை அறியாமல் பணத்துக்காக இதை செய்யணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டாங்களாம். ஆனா அது சரியான ரீசனா இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, இப்படி அவர்கள் நித்திரை பண்ணிகள் சீடர்கள் ராத்திரியில களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்று பிளான் பண்றாங்க பிரதான ஆசாரியர்கள்லாம். சொந்த இவங்களே இப்பேற்பட்ட காரியங்களை செய்யறாங்க. ஆனால் அது ஒன்றும் நடக்கவில்லை. வசனம் சொல்லுது 15வது வசனம், அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். பொய் சொல்றதுக்கு பிளான் கொடுத்தானுங்க பாருங்க, போதிச்சுக்கிறாங்க. இப்படி சொல்லு, சில இடத்துல எல்லாம் நம்ம நியூஸ்ல பாப்போம், நீங்க இப்படி சொல்லுங்கம்மா, இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த டிவிக்கார எடுக்குவாங்க. டிவிக்கார அவங்க எடுக்கும்போது தானா பேசுகிறது வேற, சொல்லி பேசுகிறது வேற. அந்த ஸ்லாங்கிலே தெரிஞ்சிடும். இப்படி சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ரொம்ப இதாகுதுங்க அப்படின்ட்டு உண்மையா பாதிக்கப்படுறவங்க சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மாட்டுவாங்க. அப்ப என்னன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க, இவங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. அதை இவங்க சொல்றது போல அதை மாத்தி பேச மாட்டாங்க. அப்ப பாருங்க, தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே அவர்கள் பேச இந்த பேச்சு யூதர்களுக்கு இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அப்படின்னா நான் மாட்டிட்டுங்கிறான்னு உண்மையை மறக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க முழு பூசணிக்காவ சாப்பாட்டுல மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இயேசு உயிர் தெழுந்தது ஒரு மின்னல், பூமி அதிரத்தக்கதாக காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா இவனுங்க சீஷருங்க களவாய் கொண்டு போயிட்டாங்கன்னா பணத்தை வாங்கி, லஞ்சம் வாங்கி இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை மறுதலித்தார்கள். ஆனால் இயேசு உயிர் தெழுந்தது உண்மை. அதனால பொய் பேச பணம் வாங்கினவர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் ஊர்ஜிதமில்லாத, நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமாக இந்த இடத்துல வெளிப்படுது. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இதுவரை யூதர்கள் மத்தியில் இந்த நாள் வரை அப்படி இருக்கிறது என்பதை மத்தேயு அந்த நாட்களில 1வது நூற்றாண்டின் காரியங்களை எழுதுகிறார். ஆனால் இந்த நாள் வரை, இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை கூட யூதர்கள் மத்தியில அதுதான் பேச்சாய்
போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்கள் நிறைய பேர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த யுத்தத்தின் நடுவிலே நிறைய பேர் ஆண்டவர் பக்கமாய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திரும்புகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து, திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு இன்னைக்கு அவர்களெல்லாம் தேவன் பக்கமாய் திரும்புகிறதை பார்க்கிறோம். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நடக்குது. அப்போவே காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரிதானம் அப்போவே இயேசு வந்த காலத்திலே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்ன போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சாமுவேல் பிள்ளைகள் பரிதானம் வாங்கினார்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிகளெல்லாம் உலகத்தில் உள்ளவர்கள் பணத்தை கொடுத்தால் எதையும் செய்வதற்கு துணிகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இங்க நடக்கிறதை பார்க்கிறோம். கடைசியா இந்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை குறித்து 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நம்ம மத்திய பிஷப் வின்னியசை அவர்கள் விளக்கப் போகிறார்கள். 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம், அதன் பிறகு இந்த உலகத்தில் மக்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக 16வது வசனத்துல பாருங்களேன், 11 சீஷர்களும். அப்போ 12 சீஷர்களிலே ஒரு மனிதர் இல்லை. அவர் யார் என்று கேட்டால் யூதாஸ். அப்போ யூதாஸ் இல்லை, மீதி 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அப்போ இயேசு குறித்திருந்தாரா என்று பார்த்தால் ஆம். 28வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தொழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கலிலேயாவுக்கு போக வேண்டிய காரியத்தை, கலிலேயாவுக்கு இயேசு போகிறார் என்பதை இயேசு ஏற்கனவே சொன்னது நிமித்தமா இயேசு சொன்ன இடத்திற்கு இவங்க வந்துட்டாங்க, கலிலேயாவுக்கு வந்துட்டாங்க. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டு, அப்போ பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஏன் ஆண்டவராக இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால், மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அப்படின்னு. அப்போ பணிந்து கொள்ளப்படுகிறவர் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். அவரை போய் என்ன பண்றாங்க, பணிந்து கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் கூட சில வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவராக இயேசுவை பணிந்து கொள்ளுகிறதை பார்த்தோம். 4வது மத்தேயு 4:10வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசுவே சொல்றாரு, அவருக்கே ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்ளுவாயாக. அப்போ ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் பிறந்த உடனே போய் பணிந்து கொண்டார்கள். 2வதாக பார்க்கும்போது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான், ஓடியே போயிட்டான். அப்போ அவரை பணிந்து கொள்ளும்போது பிசாசு நம்ம விட்டு என்ன செய்வான், ஓடி வெளிக்கு போவான் என்பதற்கு அது ஆதாரமா இருக்கு. அது மட்டுமல்லாமல் மத்தேயு 14வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க நடந்தது என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கடலின் மேல் நடக்கிறதையும், பிறகு அங்கே பேதுரும் கடலின் மேல் நடக்கிறதையும் நாம் வசனத்திலே வாசித்தோம். ஆனா அந்த நேரத்துல அங்கே ஒரு அற்புதம் நடந்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவரை பணிந்து கொள்கிறார்கள். அப்போது படவில் உள்ளவர்கள் வந்து, மத்தேயு 14:33வது வசனம், படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலையும் இயேசு பணிந்து கொள்ளுகிறாங்க, முடிவில் என்ன செய்யறாங்க, பணிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம், எப்போதும் பணிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இயேசு இருக்கிறார். நாம கூட என்ன செய்யணும், எப்போதும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போ சீஷர்கள் தானே 11 பணிந்துகொள்றவங்களும் இருக்கிறாங்க, சந்தேகப்படுறவங்களும் இருக்கிறாங்க, சந்தேகப்படுறவங்களும் பாக்குறது இல்லையே. ஆமா, இதுல பாருங்க யாரு சிலர் என்று சொன்னா, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 பேரு வசனத்தை கேட்டவங்க தான், அவரோடு கூட சாப்பிட்டவங்க தான், அவரோடு கூட இருந்தவங்க தான்.
அதுல ஒரு சிலர் பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். யார் சந்தேகப்பட்டாங்க? மற்ற ஜனங்கள் இல்ல, சீஷர்களே, கூட இருந்தவங்களே என்ன செய்யறாங்க? சந்தேகப்பட்டாங்க. அந்த சந்தேகம் வர காரணம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு லூக்கா 24:16 வசனத்தை சற்றே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தபடினால் தான் என்ன செய்யறாங்க? சந்தேகப்படுறாங்க. இன்னைக்கு அநேகர் இப்போது கூட இயேசுவை குறித்து சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சந்தேகப்படுகிறார்கள், அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்க. யார் குருடாக்குறது? பிசாசானவன். அப்படிதான் வசனம் இருக்கு. பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். சரி, அடுத்தபடியாக 18வது வசனம், அப்போது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இயேசு அதிகாரம் பெற்றவர். பாருங்க, அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறபடியினால் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யோவான் 3வது அதிகாரம் 35வது வசனத்துல பாருங்களேன், பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ ஒப்பு கொடுத்திருக்கார் என்ன அர்த்தம்? எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்களேன், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே அப்படின்னு இருக்கு. அப்போ பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரன் அதிகாரத்தை பெற்றுட்டு இப்ப குமாரனாகிய தேவன் யாருக்கு கொடுக்கிறாருங்க? ஜனங்களுக்கு அல்லது ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்து என்னன்னு கேட்டா, அங்கே சொல்லப்பட்டது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. அப்போ ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னு கேட்டா சீஷர்கள் தான். இல்லைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாஸ்டர். இந்த பகுதியில சகல தேசங்களுக்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இயேசு கிறிஸ்து வந்தது தம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆமா, அவர் உயிரோடு கூட இருந்த நாட்களில அவர் கல்வாரி மரணத்துக்கு போறதுக்கு முன்ன வெறும் இஸ்ரவேலுக்குள்ளதான் போனோம், புறஜாதி மத்தியில போக கூடாதுன்னு சொல்லி சீஷர்களை அனுப்புறாரு. ஆமா, ஆனா கல்வாரி மரணத்துக்கு பிறகு சகல தேசத்துக்கும் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவிங்க. அப்போ எல்லாருக்கும் அது யூதர்களுக்கு மட்டுமல்ல. கல்வாரி மரணத்துல ஆன மாற்றம் தான் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலனா மாறி இருக்கோம். ஆமென். சோ அந்த கல்வாரி மரணத்துக்கு பின்புதான் அந்த மாற்றம் வருது தவிர அதுக்கு முன்ன அவர் சகல தேசத்திலையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. அப்ப ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா ஊழியக்காரர்கள் தான். அதே நேரத்துல சுசேஷத்தை பிரசங்கித்து, அப்போ பிரசங்கம் பண்ணி அவர்களை சீஷராக்க வேண்டும். சீஷர் என்றால் அவருடைய பிள்ளைகள் ஆக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகளாய் மாற்றிட்டு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, அப்போ கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையை இங்க வெளிப்படுத்துறார். அப்போ உலகம் முடிய போகிறது. அப்போ சீஷர்கள் கேட்கிறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கு என்னையா சம்பந்தம், அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்களே. இங்க அவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்போ
ஆண்டவர் போதித்த போதனைகளை நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் கை கொள்ளும்படி செய்யணுமா? எது வரையிலும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். அவர் வருகிற வரையிலும் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கும் என்பதே அதனால் அறிவோம். அப்போ அவருடைய கற்பனை, அவர் சொன்ன போதனைகளை கை கொண்டால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதாகுமா? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். பாருங்க, எனக்கு ஆண்டவரை தெரியும், இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். கற்பனை என்பது அவர் போதித்திருக்கிற போதனைகள். அதுதான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவரு நான் உங்களுக்கு போதித்ததை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். அப்ப கை கொள்வது ரொம்ப கற்பனை. ஆமா, அவர் போதித்த போதனைகள். ஆமா, அதாவது மத்திய எழுதின சுவிசேஷத்துல அவர் போதித்த நிறைய பகுதிகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் இவர்கள் கை கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே தியானித்தபடி அவர் போதனை ஒரு சில அதிகாரத்தில் பண்ணியிருக்காரு. அவர் சில அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரை விசுவாசித்தவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவரை விசுவாசித்தவர்கள் அவரை பின்பற்றினார்கள். போதனை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷத்தோடு அவருக்கு பின்னாடி. சிலர் இது கடினமான உபதேசம் என்று போய்விட்டார்கள். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அது மட்டுமல்லாம அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய் இருந்தால் அவனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கும். அதுதான் இங்க அழகா தெளிவா சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இடத்துல தேவனுடைய அன்பு இருக்கும். 5வது வசனம், அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். சும்மா மாயமாலமான அன்பு கிடையாது. அப்போ கற்பனைகளை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த போதிக்கப்பட்டவன், அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவனுடைய இருதயத்துல ஒரு அன்பு இருக்கும். அது என்ன அன்புன்னு கேட்டா, பரிபூர்ணமான ஒரு மெய்யான அன்பு இருக்கும். அந்த ஆண்டவர் கூட நம்மேல் அன்பு வைத்ததுனாலதான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனைவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப பார்த்தீங்கன்னா அவரிடத்துல அந்த அன்பு பரிபூர்ணமாய் இருந்தது. அதே பரிபூர்ணமான அன்பு யார் இடத்துல இருக்குன்னு கேட்டா, அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை கைக்குற இடத்துல பரிபூர்ணமான அன்பு இருக்கும். அதே நேரத்துல கடைசி அவர் என்ன சொல்லிட்டாரு இங்கே வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அது என்னன்னு கேட்டா அவருடைய வருகையில் இருக்க போகிறது. அந்த நாள் வரையிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வந்ததின் நோக்கம் என்ன? நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், தன்னுடைய சரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு மீட்பை சம்பாதித்து கொடுத்தவர், அவருடைய கற்பனையின்படி நடக்கும்போது அவர் வரும் பொழுது அவர் நம்மை தம் பக்கமாக எடுத்துக் கொள்ளுவார். அதுவரையிலும் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மோடு கூட அவர் இருப்பார் என்று சொல்லி அவர் வந்ததின் நோக்கத்தை இங்கே பரிபூர்ணப்படுத்துகிறதாக நாம். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த இடத்துல உலகத்தின் கடைசி பரையிருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறதே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வரமேறி போன நாளிலிருந்து 10ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சகல இடங்களிலும் வாசமா இருக்கிறதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் அவங்க மத்தியில உட்கார்ந்திருப்பதுக்கு காரணம் 97ஆம் ஆண்டு இதே இயேசு சந்தித்ததுனாலதான் இன்னைக்கு உங்க மத்தியில உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க இருக்கிற மூத்த ஊழியர்களுக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. அதுக்கு இயேசுதான் காரணம்.
அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் சந்திக்கிறார். அவர் சகல நாட்களிலும் கூட இருக்கிறதை, எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் தான் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல துல்லியமாக சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். எப்போது முடிவு வரும்? இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தின் நடுவிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டு காலம் அவரோடு கூட அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்க போகிறோம். அவர் அங்கே இருக்க போகிறார். அதுக்கு பிறகு 1000 பரிசுத்தவான்கள் அங்கே யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்களோடு கூட வந்து இதே உலகத்தில் இதே பூமியில 1000 வருஷ அரசாட்சியில நம்ம இருக்க போகிறோம். அவர் அங்கேயும் இருக்க போகிறார். அதுக்கு பிறகு நம் நித்திய வாழ்க்கைக்குள்ள கடந்து போக போகிறோம். அப்போதான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அப்போ இவைகளெல்லாம் ஆகையால் தான் மத்தேயுவில் எழுதும்போது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது என்றார். அதாவது எதுக்கு முடிவு வராது? உலகத்துக்கு முடிவு உடனே வராது, ஆனால் நமக்கு முடிவு வந்துடும்ன்றதை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். நம்ம ரொம்ப குருஷியலான ஒரு டைமில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த பகுதியில் 28 அதிகாரங்களும் முடித்து சுருக்கமாய் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லா ஊழியக்காரங்களும் தன் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த இதில் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தின் காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உபதேசத்தை கை கொள்ளுங்க, உபதேசத்தின்படியே நடங்க, கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அவர் உங்களை தெளிவான பாதையில் வழி நடத்துவார். எனவே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படுத்துவோம், அவருக்கு முன்னே நிற்போம். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.